நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு பையன் எப்படி ப்ரப்போஸ் பண்ணினா ஒரு பெண் விரும்புகிறாள்? ஈவினிங் டைமா இருக்கணும். மேல மூன் இருந்தா ஓகே, ஓகே. நைட்டா இருந்தாலும் ஓகே. நாங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கணும். பீச் சைடா இருக்கணும். ஒரு ரவுண்ட் டேபிள், கேண்டில், டேபிளில் வந்து ஒரு கேண்டில், ஒரு ரோஸ், அதுக்கப்புறம் ஃபுட் இருக்கணும். நான் பையனாக இருந்தேன்னா ஐ வில் பி வேரிங் அ டக்ஸீடோ, கோட் சூட் போட்டுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஐ வில் ப்ரப்போஸ். இந்த மாதிரி ஐ ஒன்ட் கிட்டார் வச்சு பாட்டு பாடி சொல்லணும், இல்ல சாக்லேட்ஸ் கொடுத்து கூட ப்ரப்போஸ் பண்ணலாம். சாக்லேட் கொடுத்து கூட ப்ரப்போஸ் பண்ணலாம். எஸ். ஒரு மாலை நேரம், ஒரு பீச், ரவுண்ட் டேபிள், ஒரு கேண்டில், ஒரு சாக்லேட் ஆர் ஒரு கிட்டார், ஒரு சூட்டா. அது பேர் என்ன அழகான ஒரு வார்த்தை சொன்னீங்க. வாட் இஸ் தட்? டக்ஸீடோ. டக்ஸியோனா பிளேசர். ஓகே. டக்ஸியோ. எனக்கு ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணா ரொம்ப பிடிக்கும். ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண. ஆமா, என்கேஜ்மெண்ட் ரிங் ஏதோ இவ போட்டுருக்கா பாத்தீங்களா? அது என்கேஜ்மெண்ட் ரிங் இல்ல, ஆனா இருந்தாலும் அந்த மாதிரி சிம்பிளா ஒரு ரிங் கொடுத்து. அந்த ரிங் காட்டுங்க எப்படி இருக்கு. அம்மா அப்பா வாங்கி கொடுத்தாரு. இந்த பொண்ணு கையை கோபி பிடிச்சிட்டான். ஓகே. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ரிங். அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ரிங். அது எப்படி கொடுத்து, அதுதான் விஷயம். பெண்களுக்கு அழகான கற்பனைகள் உண்டு, அதுதான் ஆசை. வாழ்க்கை அழகாக்குறது அதுதானே. தட்ஸ் வாட் ஐ அம் ஆஸ்கிங். எஸ், சொல்லுங்க. விரல மாட்டி விட்டு இந்த மாதிரி காலம் பூரா பாத்துக்குவேன், கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு சொன்னா பிடிக்கும். முட்டி போட்டு கொடுக்கணும். இவங்க அப்படி ஒரு ப்ரொபோசல் சொன்னாங்க. ஒரு பெண்ணாக அப்படி எதிர்பார்ப்பீர்கள்? எனக்கு பெருசாக பிளேஸ் வேணும் அதெல்லாம் சொல்லலை. ஃபோன் கூட இஸ் ஃபைன். முதல்ல அழகாக இருக்கிறேன்னு சொல்லணும். எனக்கு நீ வந்து ஐ ஃபீல் நீ வந்து ரொம்ப அழகாக இருக்கிற வந்து சொல்லணும். நான் கண்டிப்பாக உனக்காக கஷ்டப்படுவேன்னு சொல்லணும். நான் உனக்காக கல்யாணம் நடக்கும்போது ஐ வில் ஸ்ட்ரகிள் ஃபார் யூ அப்படின்றத சொல்லணும். எந்த இடத்தில், எப்படி, என்ன சொல்லி அவன் தன்னுடைய காதலை வெளிப்படுத்த வேண்டும்? எனக்கு யூஸ்வலாக க்ரீனி அந்த மாதிரி, ஸோ எப்போவுமே சுற்றி க்ரீன் இருக்கிற அந்த மாதிரி ஏரியாஸ் பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு சும்மா ஒரு ஈவினிங் ஒரு ஃபோன் கால் பண்ணி இங்கே வர முடியுமா அப்படின்னு சும்மா கூப்பிடணும். எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதெல்லாம் மேட்ரே இல்லை. அவன் ஃபோனில் எனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு செம்ம மெலோடி ஆர் சம் ரொமான்டிக், கொஞ்சம் ஹிப் மூமெண்ட்ஸ், டான்ஸ், அந்த ஷேக்ஸ்லாம் இருக்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு என்ன ஒரு ட்விஸ்ட், ஒரு டேர்ன், எனக்கு அந்த டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால ஒரு சின்ன கையை பிடிச்சி இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி என்னை ஆட வச்சுட்டு, அதுக்கப்புறம் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எனக்கு பர்பிள் கலர் ஆர்கிட்ஸ் ஒரு ஸ்ட்ராண்ட் போதும், அதை கொடுத்துட்டு ஐ லவ் யூ டாஃபி அப்படின்ற வேர்ட் சொன்னால் போதும். அண்ட் சின்ன சின்ன கவிதை சொல்கிறது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி அது வரலாட்டி கூட இஷ்யூ இல்லை, பட் சொல்லலாம். அது மாதிரி எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உன்னை கைவிட மாட்டேன், இந்த மாதிரி வேர்ட்ஸ் சொல்ற பசங்களை பார்த்தாலே. எது சொல்லக்கூடாதுங்கிறதுல அப்புறம் வரலாம். எஸ். ரோசஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறது. ஹோட்டல், இந்த கேஃபி காஃபி அந்த மாதிரி இடத்துல கூட்டு போய் ஈவினிங் டைம் பெட்டர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுற ஈவினிங் டைம் பண்ணால் வந்து இட்ஸ் மூடி, அந்த விண்டு காற்று சில்லுன்னு காற்று படும் பொழுது அவங்களும் நானும் தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்தில் ப்ரப்போஸ் பண்ணால் பிடிக்கும். எதிர்பார்க்காத நேரத்தில் எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்? கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகும்பொழுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும், ஓகேன்னு சொல்லணும்னு தோணும். என்ன வார்த்தையில் சொல்லணும்? அதாவது அம்முக்குட்டி செல்லக்குட்டி அப்படின்னு போட்டு சொன்னா பிடிக்கும். அம்முக்குட்டி செல்லக்குட்டி ஏதாவது. ஸோ கொஞ்சம் தனிமை, அழகான காத்து, ஒரு காஃபி, மாலை நேர மங்கள், தனிமை, கையை பிடிச்சு அம்முக்குட்டி சொல்லி காதலை சொல்லணும். பியூட்டிஃபுல், கூல். தென் சார், எனக்கு எப்பவுமே என்னோட நேமை ஃபுல்லாக கூப்பிடாம, என்னோட ஃபுல் நேம் ஹேமாவதி, பட் என்னை கூப்பிடும்போது ஹேமா, ஹேமோ அப்படின்னு அவங்க கூப்பிடணும். மொட்டை மாடியில் ஜஸ்ட் நிற்க வச்சுட்டு இப்படி நீல் டவுன் பண்ணிட்டு கையில் ஒரு கீ செயின், ஐ லவ் யூன்னு போட்டு ஒரு கீ செயின், அந்த கீ செயினே போதும் அவங்களோட லவ் சொல்றதுக்கு. ஜஸ்ட் கீ செயின் அண்ட் தென் ரிங் கையில் இப்படி கொடுத்து கையில் ரிங் போட்டு would you like to marry me, ஸ்ட்ரைட்டாக லவ் யூன்னு சொல்லக்கூடாது. லவ் யூன்னு சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அந்த மாதிரி அதான் ஸ்ட்ரைட்டு. அடுத்தது சூழல், அந்த இடம், அந்த ஆம்பியன்ஸ், அந்த வார்த்தைகள், அதை பற்றி மட்டும் சொன்னால் கூட போதும் எனக்கு. இப்போ வந்து கடையில் வாங்கி ஒரு ப்ரப்போஸ் கார்டு கொடுப்பாங்க, க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதுமாரி கொடுக்காம ஓன் வேர்ட்ஸ்லேயே ஒரு கவிதையோ அட்லீஸ்ட் மனசை கவர்ற மாரி ஒரு லைன்ஸோ, அது வந்து அவங்க லவ்வை வந்து அப்படியே ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி அதை பார்த்தோன்னே இவ்வளோ அன்பு எங்கள் மேலே வச்சுருக்காங்களா அப்படின்னு அந்த உணர்வு வரணும். அந்தமாரி ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு கையை பிடிச்சிட்டு இப்போ கையை பிடிச்சிருக்க மாதிரி எப்பவும் கையை விட மாட்டேன் அப்படின்னு ஒரு உணர்வு வரணும். எனக்கு வந்து பஞ்ச் ஆஃப் ரெட் ரோசஸ், க்ரீனிஷாக இருக்க இடத்துல ஒரு லைட் மியூசிக்கோட பஞ்ச் ஆஃப் ரெட் ரோசஸ் கொடுத்து வில் யூ மேரி மீன்னு கேட்டு ஒரு குட்டி கவிதை சொன்னா. ஓகே, வில் யூ மேரி மீ, ஒரு குட்டி கவிதை. குட், நைஸ். எனக்கு பேசிக்காக மழைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ மழை பெய்யும் போது பீச் ஓரத்தில்
ஒரு பஞ்ச் ஆஃப் ரோசஸ் ப்ளஸ் சாக்லேட்டோட வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, பஞ்ச் ஆஃப் ரோசஸ், மழை, கடல். பிளேஸ்ன்னு சொல்லும்போது சீஷோர் எப்படி இருக்கணும்னா அலை அடிக்கக்கூடாது, மணல் அப்படியே தெரியணும், அப்படியே பிளெயின் ஐலாண்ட்ஸ்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி பிளேசஸ். அதே மாதிரி ரெட் ரோஸ் தான் யூஸ்வலாக ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து என்னோட ஃபேவரேட் கலரில் ரோஸ் கொடுக்கணும். இப்போ என்னோட ஃபேவரேட் கலர் வந்து ப்ளூ, ஸோ அவங்க வந்து ப்ளூ கலரில் ரோஸ் கொடுக்கணும். ப்ளூல ரோஸ் இருக்கா? இப்போ இருக்கு. ஆமா, ஐ காட் இட். வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க நினைக்கிறத பேசணும். நிறைய பேர் நினைக்கிறத பேச மாட்டாங்க. அப்படின்னா நான் ஒரு வார்த்தை ஆர்டிஃபிஷியலா இல்லாம நான் ஒரு வார்த்தை சொல்றேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஹவ் ஃபாலன் இன் யோர் ஸ்மைல். உன்னோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன் ரொம்ப வருஷமா. உனக்கு என்ன பிடிச்சிருந்தா மட்டும் எஸ்ன்னு சொல்லு. ஸோ அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே. லோன்லியான ரோட்ல, வண்டி வராத ரோட்ல நார்மலாக 2 பேர் மட்டும் தனியாக நடந்து போயிட்டு ஒரு டைரி மில்க் சில்கோட கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணால் பிடிக்கும். என்னை வந்து ஒரு ரூஃப் கார்டன் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். ரூஃப் கார்டன் ரெஸ்டாரண்ட், தென் சாக்லேட் பொக்கேஸ் விச் ஷுட் பி கவர்ட் பை சில்வர் ஃபாயில் அது கொடுக்கணும். அண்ட் தென் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை சொன்னால் போதும். ஹி மஸ்ட் ஹோல்ட் மை ஹேண்ட் அண்ட் சே. அவங்க சொல்கிறத வந்து எனக்கு ஃபீல் ஆகணும். என்ன சொன்னாலும் ஓகே, அவங்க மனசில் இருக்க சொன்னால் போதும். அவ்வளோதான். குட். எனக்கு வந்து டேட் ரொம்ப முக்கியம். மேபி நியூ இயரோ இல்லை என் பர்த்டேவோ இல்லை அவங்க பர்த்டேவோ சம்திங். பிளேஸ் வந்து இட் கேன் பி பப்ளிக் பிளேசஸ். சப்போஸ் ஒரு மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா மாலுக்கு சென்டரோ இல்லை சம்வேர் நிற்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ போய் ஃப்ளார்ஸ் மேலேருந்து கீழே போட்டு ஹீ மஸ்ட் கம் டவுன், ஹீ மஸ்ட் கம் மேலேருந்து கத்தணும். அவன் நிக்நேம் வச்சு என்ன சொல்லணும், முட்டைக்கண்ணி ஐ லவ் யூ டி அப்படி சொல்லணும். டி போடணும். அவன் அங்கே டி போட்டு சொல்லணும். ஒரு மேன்லினஸ் அவன் காட்டணும் அந்த இடத்துல. எனக்கு வந்து அவனை பிடிச்சிருக்கணும் அந்த டைமில். ஸோ அவனோட வேர்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். அவன் டி போட்டு சொல்லணும். அங்கே எத்தனை பேர் வேணா இருக்கலாம், கத்தி ஓப்பன் ஹார்ட்டடாக டி போட்டு சொல்லணும் அவன். அவ்வளோதான். ஓகே. ஈவினிங் டைமில் பீச்சில் லைட்டான சாரலில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரோஸ் கொடுத்துட்டு, எனக்கு டெடி பேர்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய டால் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு நான் இதுமாதிரி உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகே. தென் என்கிட்ட சொல்லும் போது பீச்சில் இருக்கணும், ஜோனு மழை பெய்கிற டைமில் சாக்லேட் கொடுக்கணும். பட் எனக்கு ரீசன் புரியல. எல்லாமே நிறைய பேர் பீச் மழையை ப்ரிஃபர் பண்ணுறீங்க. வாட் இஸ் தட் மழை பீச்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். மழையில் நனையிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் வந்து இங்கிலீஷ் வார்த்தை கலக்காம தமிழில் பேசினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன சொன்னால் பிடிக்கும்? எனக்கு உன்னையனா ரொம்ப பிடிக்கும். உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன், என்றைக்குமே உன்னைய வச்சு காப்பாற்றுவேன். ஓகே. அப்படி சொல்லணும். பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட், டிப்போ அந்த அந்த இடம் கூட்டமாக இருக்கிற இடத்த தவிர தனிமையாக இருக்க ஒரு ரோட்டில் சைலண்ட்டாக ஒரு குட்டி கவிதையோட ஐ லவ் யூ சொன்னால் ஓகே. சைலண்ட்டாக ஒரு குட்டி கவிதையோடு. எனக்கும் பிளேஸ் தேவையில்லை, முக்கியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸோட கேங்காக போயிருக்கும்போது என்னை மட்டும் தனியாக கூப்பிட்டு வச்சு பேசணும். ஓ, அது என்ன ஃப்ரெண்ட்ஸோட தனியாக போய் சும்மா இல்லை என்ன பேசணும்னு பேசுகிற வார்த்தைகள் எனக்கு அதான் மனசில் இருக்கிறத ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடணும். பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி ஒரு அழகான வார்த்தைகள் இல்லை, எதுவும் தேவையில்லை. ஓகே. பக்கத்தில் எனக்கே தெரியாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா என்ன ஒரு இடத்துக்கு கூட்டு வர சொல்லி, அந்த இடம் ஒரு மாதிரியா இருட்டா இருக்கணும். அவங்க வந்து எங்க இருந்தாவது ஒரு ரோஸ் எடுத்துட்டு வந்து அங்கிருந்து ஓடி வந்து என் முன்னாடி விழுந்து ஐ லவ் யூ அப்படி சொல்லணும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். விழுந்து யூ மீன் டு சே நீல் டவுன். ஓகே. நான் வந்து சிடபிள்யூ கிளாஸ் போயிட்டு இருக்கேன் மார்னிங் 9 to 11. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருப்பேன். அந்த டென்ஷனாக இருக்க டைம் நான் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது ஓடி வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் கூட பேசணும். நான் வந்து நாவல்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு புக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு உனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நீ ரொம்ப கிளாஸ்க்கு இருந்தால் ஃபாஸ்ட்டாக போகிற, அந்த டென்ஷனை குறைச்சிக்கோ, டென்ஷனை குறைச்சிட்டு என்னையும் கொஞ்சம் பாரு, என்னையும் கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்லணும். ஓ, கொஞ்சம் பொய்டிக்கா, கொஞ்சம் ஹீரோயிஸ்டிக்கா. ஓகே. என்ன நாவல் கொடுக்கணும்? சேத்தன் பகத் புக்ஸ். சேத்தன் பகத். எனக்கு 2 கேள்வி இருக்குது உங்ககிட்ட. பெரும்பாலானவர்கள் சொன்னது மலைச்சாரலும் சாக்லேட்டும், ரைட்டா? ஏன் அது? வேர் யூ கன்சீவ் ஃப்ரம் திஸ் ஐடியா? ஏன்னா பெரும்பாலும் நான் பார்க்குறேன் நிறைய பேர் சொன்னது மலைச்சாரலும் இந்த சாக்லேட்டும்.
இந்த ஐடியா எங்கேருந்து உங்களுக்கு கன்சீவ் ஆச்சு? சினிமா இன்ஃப்ளூயன்ஸ். சினிமா இன்ஃப்ளூயன்ஸ். அது வந்து இப்போ எல்லா இடத்துலயும் எந்த படத்தை பார்த்தாலுமே ஒரு வாட்டர் ஒரு சீனரி மாதிரி இருக்க இடத்துல போய் ப்ரப்போஸ் பண்றது தான் சினிமாவோட வழக்கமா இருக்கு. அதை பார்க்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணா நம்ம கூட ஹீரோ, ஏன் நாம ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பொண்ணுக்குள்ள ஒரு ஒரு தாட் இருக்கும். அதனால தான் அந்த ஃபீலிங். குட். சினிமா இன்ஃப்ளூயன்ஸ். சாக்லேட். ஒய் சாக்லேட்ஸ்? அது ஆக்சுவலாக எப்படி பொண்ணுங்களுக்கு வந்து பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் சார் பொண்ணுங்களை வந்து அப்படியே சாக்லேட் 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 டெடி பேர் சாக்லேட் சின்ன வயசுலேருந்தே பொண்ணுங்கன்னா சாக்லேட் வாங்கிட்டு போவாங்க, பசங்கன்னா இந்த கார் பொம்மை ஏரோப்ளேன் பொம்மை அதெல்லாம் வாங்கிட்டு போகிறது. சின்ன வயசில் சாக்லேட் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான். அடே ஓகே சாக்லேட் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஃபேண்டசி இருக்கும்ல சார். அது ஓகே ஓகே. அது அதுக்கப்புறம் நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து சாக்லேட் சாப்பிட்டா க்யூட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எண்ணம் இருக்கும். ஓகே.